மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட்டு அப்படியே அப் ட்ரெண்டு மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் 5 நிமிஷத்தில் கீழே ஒரு இறக்கம் இறக்கி விட்டுச்சு. பார்ப்போம் இவ்வளோ தூரம் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இதில் தான் போய் திரும்பணும். நல்லா அக்ரெசிவாக தான் இறங்குது. 5 மினிட்ல எப்படி இருக்கு பார்ப்போம். நல்ல மார்க்கெட்டு. நான் நல்ல ப்ராஃபிட் பண்ணேன். ஒரு 30,000 எடுத்தேன். அந்த 30,000 முதல்ல ஃபாஸ்ட்டாக 28,500 எடுத்துட்டேன். திரும்ப ஒரு 1,500 எடுக்கிறதுக்கு எடுத்து திரும்ப லாஸ் ஆகி எங்கே 22,000 வந்துட்டு திரும்ப கொண்டு போனேன். கரெக்டாக 29,200 வந்துட்டு திரும்ப எடுக்கணும்னு எடுத்தேன். திரும்ப 18,000 வந்துடுச்சு. இந்த மார்க்கெட்டு இப்படி தான் நம்மளை லாஸ் பண்ணி விட்றோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ட்ரேட் பண்ணி 30,000 சில்லறை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழ் சுவிட்சு ஆஃப் பண்ண பிறகு மார்க்கெட்டையும் பார்க்கல. அந்த கீழ் சுவிட்சு தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான இது. நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய இருக்குது. கரெக்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடணும். இது ஃபஸ்ட்டு கேண்டில். மார்க்கெட் மேலே போகுது. இது ஒரு பையரு. இந்த பையரை செல்லர் பிரேக் பண்ணுறான். உடனே என்ட்ரி போடணும். என்ட்ரின்னா இதுதான் டார்கெட்டு, ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதெல்லாம் ரீச் ஆகிட்டு அப்போ இன்னும் என்ட்ரி போடக்கூடாது. இனி இந்த பையரை பிரேக் பண்ணி மேலே போதான்னு பார்க்கணும். இந்த செல்லரை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கான். ஆனால் இவ்வளோ பெரிய விக்கு இருக்குது. இதுலேயும் ஒரு டார்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டியில் இது ஒரு டார்கெட்டு. இதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் மேலே போவோம். அது வரையும் வெயிட் பண்ணணும். பட் டார்கெட்டு பக்கத்தில் இருந்தால் என்ட்ரி இருக்கக்கூடாது. அது மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்புறம் ரெண்டாவது எதை பிரேக் பண்ணிடுச்சு. பையரை செல்லர் வின் பண்ணிட்டான். இதில் ஒரு என்ட்ரி போடலாம். இது ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துட்டான். இது செகண்ட் டார்கெட்டு. 3/4 தூரம் வச்சு க்ளோஸ் பண்ணணும். எந்த கேண்டில் என்ட்ரி வரணும்னா அடுத்த கேண்டிலே என்ட்ரி போட்டுடலாம். உள்ள வந்துட்டு இல்லைன்னா பார்த்துட்டு இந்த 2 கேண்டில் முடிஞ்ச பிறகு இந்த கேண்டில் கூட என்ட்ரி போட்டுடலாம். கீழே இறங்குறது. ஏன்னா இது உள்ளே போகுது. இது ஒரு பையர் ஓப்பன் இருக்குது. உள்ளே பிரேக் ஆகி போகலை. இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ அதிலக்கே என்ட்ரி போட்டுடலாம். இவ்வளோ தூரம் டார்கெட். அப்புறம் மேலே போகுதுன்ட்டு என்ன இதில் இது வின் பண்ணுறான். இந்த செல்லரை பையர் வின் பண்ணுறான். இவ்வளோ தான் தூரம் தான் டார்கெட்டு. இது சின்ன மூமெண்ட்டை இதை எடுக்கக்கூடாது. இப்போ ரெண்டாவது இது ஒரு டார்கெட்டு ரீச் ஆகிட்டு அதுக்கு மேலே போகலை. இது ஒரு பையரு. இந்த செல்லர் வின் பண்ணுறான். இந்த கேண்டில் அடுத்தப்போ உடனே என்ட்ரி. அது டார்கெட் எப்படி வைக்கணும்னா இப்போ இது இந்த டார்கெட்டுக்கு இது கொடுத்துட்டான். இந்த விக்குக்கு இந்த டார்கெட் கொடுத்துட்டான். இனி அதை பிரேக் தான் பண்ணோம். பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே பையர் வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். இது பாருங்கள். இந்த டார்கெட் வந்து இப்போ இது ஒரு டார்கெட்டு. இதை பிரேக் பண்ணி உள்ளே வருது. நம்ம இந்த டார்கெட்டை பிரேக் பண்ணிட்டாலே அடுத்தப்போ ஒரு பையிங் ப்ரெஷர் உள்ளே வரும். முதல்ல இப்போ இந்த இதை பிரேக் பண்ண உடனே பையிங் ப்ரெஷர் உள்ளே வரும். ஒன்று நம்ம இந்த கேண்டில் வந்தோடனே எக்ஸிட் பண்ணிடணும். இந்த க்ரீன் வந்த பிறகு எக்ஸிட் பண்ணியிருக்கணும் உடனே. அப்புறம் திரும்ப உள்ளே போகிறோம். இதுதான் டார்கெட்டு. இந்த பையர் ஓப்பனை பிரேக் பண்ணால் தான் உள்ளே போனால் தான் இப்படி உள்ளே க்ளோஸ் கொடுத்தா தான் அப்புறம் கீழே இறங்கி மேலே போவான். இப்படி கீழே இறங்கிட்டு அப்புறம் உள்ளே போவோம். இது இந்த பையர் ஓப்பனில் ரிஜெக்ட் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் உடனே என்ட்ரி. இந்த கேண்டில் இது ஒரு பையரு. அதை உடனே வின் பண்ணுறான். இதுலேயே உடனே என்ட்ரி. ஏன்னா இந்த கேண்டிலோட இதுதான் டார்கெட்டு. டார்கெட் கொடுத்துட்டு இந்த கேண்டில் டார்கெட் கொடுத்துட்டு அடுத்த கேண்டிலில் கீழே வந்துடும். ஏன்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. டவுன் ட்ரெண்டில் செல் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டார்கெட் கிடைக்கணும். அப்போ அடுத்தப்போ எப்போ எக்ஸிட் பண்ணோன்னா இது ஒரு செல்லரு. இந்த பையரை வின் பண்ண உடனே அடுத்தப்போ செல்லர் உள்ளே வருவான். இந்த கேண்டில் வந்தோடனே எக்ஸிட் பண்ணிடணும். ஏன்னா அது ஒரு பையிங் ப்ரெஷரோடு இருக்குது. அப்புறம் இதில் ஒரு என்ட்ரி பண்ணோம். இந்த செல்லரை பையர் வின் பண்ணோன்னே
இந்த கேண்டில் முடிஞ்சோடனே என்ட்ரி போடணும். இது இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு டார்கெட்டு இவ்வளோ தான் வைக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன டார்கெட்டு மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் எக்ஸ்பைரினா நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு விக்கி கொண்டு அடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு ஷூட்டிங் ஸ்டார் போட்டு அது திரும்பியும் பையிங் ப்ரெஷர் இருந்ததுனால நான் இந்த டார்கெட் வந்துட்டு இந்த பையிங் ப்ரெஷர் கேண்டிலுடைய விக்கு இவ்வளோ தூரம் இருக்குது. கரெக்டாக அதுலேயே வந்து திரும்ப போடலாம். இதெல்லாம் திரும்புகிற இடம். இந்த டார்கெட்டு எடுக்க எதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். இது ஒரு ரெசிஸ்டனு, இது ஒரு செல்லரு, இது ஒரு பையர் அந்த செல்லர் வின் பண்ணுறான். இதில் உடனே என்ட்ரி. இது கொஞ்சம் ஹோல்ட் ஆகி தான் போகும். ஏன்னா இதோடைய டார்கெட்டு இது டார்கெட்டு அப்புறம் உள்ளே பை ஆகி வரும். வந்து இந்த கேண்டில் வின் பண்ணால் மட்டும்தான் மேலே போவோம். நம்ம அதுவரை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே இப்படி க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம உடனே எக்ஸைட் பண்ணிடலாம். இந்த பையர் ஓப்பனை பிரேக் பண்ணி உள்ளே போயிட்டுனாலே அப்புறம் கீழே இறங்கினாலும் உள்ளே போயிடுவோம். அப்படி வெயிட் பண்ணிவிட்டு இந்த டார்கெட்னு இவ்வளோ தூரம் வைக்கணும். கரெக்டாக டார்கெட் ரீச் ஆகிரும். இது ஃபஸ்ட்டு இந்த செல்லர் வின் பண்ண இடத்துல ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு, அப்புறம் மேலே போயிருக்கு. இது ஒரு பையர் ஓப்பனு, இதை பிரேக் பண்ணி உள்ளே போகலை, அப்புறம் கீழே வந்து டார்கெட் ரீச் ஆகுது. அப்புறம் இந்த பையரை இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணுறான். இதுதான் டார்கெட்டு. இது எப்போ நம்மளால் ரொம்ப கண்டுபிடிக்க முடியாமல் திணறி போனால் இந்த மாதிரி கரெக்ஷன் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம காலி பண்ணிக்கிறோம். அது நம்ம மைண்டு ஸ்டாப் ஆகிரும். அதுவும் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னே நம்மளுக்கே தெரியாது. இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணுறான். இதோட டார்கெட்டு இது. இந்த டார்கெட்டுக்கு இது கொடுத்துட்டு முதல்ல 2 விக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு விக் அடித்து டார்கெட் ரீச் ஆகிட்டுனா அடுத்த அப்போ கீழே இறங்கிச்சிட்டு அப்புறம் கீழே அந்த ஃபைனல் டார்கெட் வந்துடும். அப்புறம் திரும்ப உள்ளே போகுது. இது உள்ளே போச்சுன்னா இந்த மூமெண்ட்டுக்கு இதான் கடைசி கேண்டில். இதில் போய் திரும்பிடுவோம். அது வரை தான் டார்கெட் போகுது. அப்புறம் கீழே உள்ள டார்கெட்டே ரீச் ஆகுது. இப்போ கரெக்ஷன் இது தான் நம்மளை கஷ்டப்படுத்த முதல்ல. அப்புறம் மேலே போகுது. மேலே போனாலும் இந்த கையை தாண்ட முடியல. திரும்ப அடுத்த கேண்டிலே உள்ளே வருது. அப்புறம் இதில் என்ட்ரி எடுக்கணும்னா இப்போ இது ஒரு செல்லரு, அது பையர் இந்த இதில் வின் பண்ணுறான். அப்புறம் என்ட்ரி எடுக்கணும். இந்த இப்படி இது வந்து ரிட்டன் ஆகாது போதுங்க. ஏன்னா இந்த இது பிளெயினாக இருக்குது. இதோட டார்கெட்டு இதுதான். இந்த மூமெண்ட்டை கீழே இறங்கி உள்ளே வந்து இந்த டார்கெட்டை பிரேக் பண்ணி உள்ளே போய்ட்டு அதனால் இதில் ரிட்டன் ஆகாது. இது அங்கே அடுத்த டார்கெட் எங்கே இருக்கோ அங்கே போயிடும். இப்போ இதில் யார் ரிட்டர்ன் ஆகுதுன்னா இப்போ இந்த மூமெண்ட்டாக கீழே இறங்கி உள்ளே போகும்போது இது டார்கெட்டு. இதில் நின்று தான் போகும்போது இருக்குது. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இது கீழே வருது, இதுதான் அங்கே டார்கெட்டு. அதை பிரேக் பண்ணி உள்ளே போயிடுச்சு. அப்புறம் இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ண கேண்டில் முடிஞ்ச உடனே இந்த கேண்டிலில் ஒரு என்ட்ரி போடலாம். அடுத்தப்போ எங்கேயாட்ட பெரிய டார்கெட் இருந்ததுன்னா அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் போது. எங்கே வரையும் போயிருக்கான், எண்டு வரையும் போயிருக்கு. நல்லா அப்ரெண்டு மாதிரி காமிச்சிட்டு எங்கே வரையும் போயிருக்கான். இதுதான் எது ஒரு பையரை செல்லர் வின் பண்ணோட முத இது தான் வின் பண்ணுது. அந்த இடத்து வரையும் போயிட்டான். அங்கே போய் டச் பண்ணிவிட்டு எல்லோரும் உடனே அப்ரெண்ட்லன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இதை டார்கெட் ரீச் ஆகி எக்ஸிட் பண்ணலன்னா பெரிய லாஸில் கொண்டு போட்டிருக்கோம். அவங்க மனநல கீழே இறங்கிட்டு திரும்பங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இது டவுன் ட்ரெண்டு. டார்கெட் போட்டு தான் இதெல்லாம் கேட்ச் பண்ண முடியும். நல்ல மூமெண்டம். இதெல்லாம் நல்ல மூமெண்டம். நம்ம அவ்வளோ காலையில் அவ்வளோ நேரம் எடுத்ததுக்கு இந்த ஒரு மூமெண்டத்தை கேட்ச் பண்ணாலே ஒரு 20,000 30,000 வந்துடும். இது நல்ல டார்கெட்டு, நல்ல மூமெண்டம். அப்புறம் இறங்கி வருது. போம்மா பெரிய கட்டு போட்டு வச்சுருக்கேன். ஆமாம், இந்த மாதிரி பார்த்து ட்ரேட் எடுங்க.